ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அன்டரும் சாப்பிட்றான். நான் சாப்பிட்றதுக்கு டின்னருக்கு முன்னாடி அன்டருக்கு சாப்பாடு கொஞ்சோண்டு ரைஸு, அவனுக்கு இந்த மீட்டு, டர்க்கி மீட், அதுலேயே இந்த கேரட்டு பீன்ஸ் இருக்கிறதுனால அன்டர் வந்து விரும்பி சாப்பிடுவான். இந்த டின்னர் தான் அவனுக்கும். சரிங்களா? ஏன் சாப்பிட்றியா? ஏன் சாப்பிடு, இந்த நீ சாப்பிடு. அன்றைக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் இதே தான் நம்மளும் சாப்பிட்றோம், அவனும் அதே தான் சாப்பிட்றான். சரிங்களா? 10 வயசு ஆச்சு எனக்கு. 10 வயசு ஜெர்மன் ஷெப்பர்ட் அன்ட்டு. சாப்பிடு சாப்பிடு சார். விலங்கு வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு, மனைவி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸ்ன்னு சொல்ல முடியாது, மன ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் அனிமல் வீட்டில் இருக்கிறது. சரிங்களா? அவனுக்கு வாய் மட்டும்தான் இல்லை, மற்றபடி அவன் யோசிக்கிறது சிந்திக்கிறது எல்லாம் நம்மள மாதிரி தான், மனுஷன் மாதிரி தான். 8 வாரத்தில் அவன் எப்படி இருந்தானோ குழந்த மாதிரி, 10 வயசு ஆச்சு, ஒன்றும் அதே மாதிரி தான் இருக்கான். அதுதான் மனிதர்களுக்கும் விலங்குக்கும் தாவரத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ குழந்தைய வளர்க்கும் போது குழந்தைங்க வந்து வளர மாறுவாங்க, போயிடுவாங்க இல்லையா? இப்போ இவன் வந்து 8 வாரத்தில் நாங்கள் வாங்கினோம். 8 வாரமாக பேபியாக இருக்கும்போது 10 வயசு ஆச்சு. அந்த 8 வாரத்தில் எப்படி இருந்தானோ இப்போ இன்னும் அப்படியே தான் இருக்கான். அதே மாதிரி செடியை நீங்கள் ஒரு 4 அன்னைக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, செடியை வந்து வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு நம்ம கூடயே இருக்கும். அது வந்து காய் காய்ச்சி பழம் கொடுத்துட்டு இருக்கும் இயற்கை. அது சட்டியா மூக்கு அவ்வளோதான். ஸோ டின்னர் செஞ்சேன், நமக்கு டின்னர் ஆச்சு, அன்றைக்கும் டின்னர் ஆச்சு. சரிங்களா? ஹெல்த்தியான ஃபுட்டு. அவனும் காய்கறி வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்றாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் அன்டரோட இன்னொரு ரெசிப்பியும் நாங்கள் செய்கிற இன்னொரு டின்னரும் செஞ்சு காமிக்கிறோம். அப்போ கையில் ஒன்றும் இல்லைடா, அவ்வளோதான் சாப்பாடு, அவ்வளோதான் டின்னர் முடிஞ்சது இன்னைக்கு. ஓகே, பாய்.